70 வயது பெரியவர் ஒருவர் ரயில் பெட்டியில் அமர்ந்திருக்கிறார். கூட்டமே இல்லை. ரயில் புறப்படும் சமயம் 10 இளைஞர்கள் வந்து அதே பெட்டியில் ஏறுகிறார்கள். ரயில் புறப்படுகிறது. இளைஞர்கள் என்பதால் வயதுக்கேற்ற குறும்பு கூத்தாடுகிறது. ஒரு இளைஞன், அபாயச் சங்கிலியை இழுக்கலாமா என்கிறான். இன்னொருவன், அங்கே உள்ள அறிவிப்பு பலகையை பார், சங்கிலியை இழுத்தால் 500 ரூபாய் அபராதம் என்று போட்டு இருக்கிறது, பேசாம வாடா என்கிறான். அடுத்து இன்னொருவன், நாம் தான் இத்தனை பேர் இருக்கிறோமே, எல்லோருமாக ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டால் அபராதத்தை கட்டிவிடலாம் என்கிறான். உடனே வசூல் ஆரம்பமானது. பிறகு எண்ணி பார்க்கிறார்கள். 3 200 ரூபாய் நோட்டுகள், 6 100 ரூபாய் நோட்டுகள், 2 50 ரூபாய் நோட்டுகள், ஆக மொத்தம் 1300 ரூபாய் வசூல் ஆனதாக பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த பணத்தை முதலில் யோசனை சொன்னவனிடம் கொடுக்க அவனும் தனது பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுகிறான். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், சங்கிலிய புடிச்சு இழுப்போம். கேட்டாங்கண்ணா, நாங்க இழுக்கல, அதோ அந்த பெருசுதான் இழுத்தாருன்னு சொல்லிவிடுவோம், அபராதத்தை அவரு கட்டட்டும், நமக்கு பணமும் மிச்சம் என்கிறான். இதை கேட்டு பதறிய பெரியவர், ஏப்பா, என்னை வம்புல மாட்டி விடுவீங்க என்று பரிதாபமாக கேட்கிறார். இளமையின் காதில் இதெல்லாம் ஏறுமா? ஒருவன் சங்கிலியை பிடித்து இழுத்தான். ஓடிக்கொண்டிருந்த ரயில் ஓய்ந்து போய் நிற்கிறது. போலீஸ்காரர் சகிதமாக டி.ஆர். அங்கு வருகிறார். யார் சங்கிலியை பிடித்து இழுத்தது என்று கேட்டபோது இளைஞர்கள் 10 பேரும் ஒரே குரலில், அதோ அந்த பெரியவர் தான், நாங்கள் சொல்லியும் கேட்காமல் இழுத்து விட்டார் என்று அபாண்டமாக பழி போடுகிறார்கள். போலீஸ்காரர் அந்த பெரியவரை பார்த்து, நீங்கேன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்க, ஐயா, நான் 200 ரூபாய் நோட்டுகளில் 3, 100 ரூபாய் நோட்டுகளில் 6, 50 ரூபாய் நோட்டுகளில் 2, ஆக 1300 ரூபாய் பணம் வைத்திருந்தேன். அதை இந்த இளைஞர்கள் பறித்து கொண்டார்கள். எனவே தான் சங்கிலியை இழுத்தேன். அதோ அந்த பையனின் பாக்கெட்டில் தான் அந்த பணம் இருக்கிறது என்று பணம் இருந்த பையனை நோக்கி சுட்டி காட்டுகிறார். போலீஸ் கான்ஸ்டபிள் பையனை பரிசோதிக்க அவனுடைய பாக்கெட்டில் 1300 ரூபாய் பெரியவர் சொன்னவாறு இருந்தது. ஏண்டா இரயிலேயே அடித்து புடுங்கிறீங்களா என்று அதட்டியவாறு அவர்களிடமிருந்த பணத்தை பெரியவரிடம் ஒப்படைத்து விட்டு அவர்களை இழுத்து சென்றார்கள். ஆப்புக்கு நடுவே மாட்டிய குரங்கை போல பெரியவரை பார்த்து முறைத்து கொண்டே போனார்கள். இப்போ பெரியவருக்கு 1300 ரூபாய் அனாமத்தாக வரவு. பெரியவர் மனசுக்குள்ள மத்ராப்பு மலர்ந்தது. ஏண்டா என்கிட்டயே வா, என் தலைமுடி எல்லாம் ஏன் வெளுத்து போச்சுன்னு தெரியுதா